கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் சரவணன். கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் வாக்கில் எங்கள் அப்பாவுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லை. அப்போ வந்து பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருக்கு பாஸ்டர், இந்த மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. இடது பக்கமுடைய கையும் காலும் வரல, அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு என்னன்னு தெரில பாஸ்டர், இந்த மாதிரி இது இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, உங்கள் அப்பாவுக்கு வலது பக்கம் போகக்கூடிய அந்த சிறுமுனைக்கு போகக்கூடிய நரம்பில் வந்து பிளட்டு கிளாட் ஆகிருக்கு, சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் டாக்டருக்கும் தெரியாது இந்த பிரெயினில் வந்து பிளட்டு கிளாராக இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அப்படின்றது. நான் பாஸ்டர் வந்து அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 3 hours முன்னாடி அதை சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுங்கள், உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, சரியாயிரும், பயப்படாதீங்க அப்படின்னாரு. சரவணனுடைய தகப்பனார் வலியினால் துடித்தார். அவர் சொன்னார், எனக்கு ஏதாவது ஒரு பாய்சனை கொடுங்க, நான் குடித்து செத்து போகிறேன், எல்லாம் பார்க்க முடியல அந்த அழுகையை. தென் ஐ வாஸ் ப்ரேயிங். ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முந்தி ஐ வாஸ் ப்ரேயிங். அந்த நேரத்தில் அவருடைய ரைட் சைடு ஆஃப் த பிரெயினில் எந்த இடத்துல பிளட் கிளாட் இருக்குங்கிறத பார்த்து அவருக்கு சொன்னேன். தென் த டாக்டர்ஸ் கேவ் எ பிளாக் பஸ்டர் இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் நல்லா சுகமாயிருவாருன்னு. இன்றைக்கி எப்படி இருக்கார்? இன்றைக்கி எங்கள் அப்பா கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்து எழுந்து நடக்கும்படியாகவும் அவருடைய தன்னுடைய வேலையை தானே செய்யும்படியாகவும் கர்த்தர் சுகம் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த பாஸ்டருக்கு நன்றி சொல்றேன். போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர், எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே, உம் நாமம் உயரத்துமே, உம் நாமம் உயரணுமே. The title of the program is Messiah's Coming. மேசியா வருகிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, வேதாகமத்தில் கடைசியாக ஆசீர்வாதம் வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பு ஒரு வசனம் வருகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். என்ன அழகா பைபிள் முடிஞ்சிருக்கு. நீங்கள் செயின் வாங்கினீங்கன்னா, தங்க செயின், அதுக்கு அழகு கொடுப்பது அதில் உள்ள டாலர். டாலர் அழகாக இருந்தால் சாதாரண செயின் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி வேத புத்தகத்தில் எல்லா வசனத்தையும் எழுதிட்டு கடைசியில் டாலர் மாதிரி இந்த வசனம் வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹோ மர்டுரூன் டவுட்டா நை எர்கோமாய் டக்கு அமீன் எர்கு குரியேசு. கிரேக்கத்தில் மிக அழகாக இருக்கிறது. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர். வேதத்தின் ஒவ்வொரு வசனமும் சாட்சி. அவைகளை நீங்கள் கண்ணால் காணலாம். அவைகள் இன்றும் நடைபெறுகிறது என்பதை காணலாம். என்றோ எழுதி வைக்கப்பட்ட புத்தகம் அல்ல வேதம். அது இன்றும் பலிக்கக்கூடியது. இன்றும் அதில் உள்ள அற்புதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே அது சாட்சியின் வசனம். வேதத்திற்கு இன்னொரு பெயர் சாட்சியின் வசனம். சாட்சி என்பது கண்ணால் நேரில் கண்டதை சொல்லுவது சாட்சி. சாட்சியின் அடிப்படையில் தான் ஒரு வழக்கு வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் அதை பொறுத்து தான் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சாட்சியின் வசனம். இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்கத்தில் உள்ள வார்த்தையில் எர்கோமாய் டக்கு அமீன் எர்கு குரியேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டக்கு டக்கு என்பது வேகத்தை குறிக்கிறது. அதன் காரணமாகத்தான் சில கார்களிலே டாக்டோமீட்டர் என்று வைத்திருப்பார்கள். ஸ்பீடோமீட்டர், அது வேகம், எவ்வளோ வேகம் காரில் செல்கிறது என்பதை காட்டக்கூடியது. ஆகவே இயேசு கிறிஸ்து வருகைக்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. 11:59 இருக்கிறோம். ஆண்டவர் என்னுடைய வாழ்நாட்களிலே வர இருக்கிறார். அவர் வரும் நாளையும் நாளிகையும் அறியாவிட்டாலும் அவர் வரும் நாட்களுக்கு சமீபமாய் இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் நாம் நினைக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை சொல்ல விரும்புகிறேன். வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே 8 வசனங்களுக்கு ஒரு வசனம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு
உள்ள அடையாளங்களாக எத்தனையோ காரியங்கள் சொல்லப்பட்டது. நமது காலத்தில் தான் அது நிறைவேறி கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த வாக்குத்தத்தங்களும் நோக்கங்களும். இந்த வேதத்தை நான் கடந்த 46 ஆண்டுகளாக படித்து வருகிறேன். 24 ஆண்டுகள் தூரகிழக்கு ஒலிப்பதிவு நிலையத்திலே என்னுடைய முழு நேர வேலை இந்த வேதத்தை படித்து இதனுடைய செய்திகளை ரேடியோவில் ரெக்கார்ட் பண்ணுவது. தினந்தோறும் எனக்கு ரெக்கார்டிங் இருக்கும். காலையில் ரெக்கார்டிங், மத்தியானம் ப்ரிப்பரேஷன், அடுத்த நாள் மார்னிங் ரெக்கார்டிங். ஐ வாஸ் கிவிங் எனார்மஸ் ப்ரோக்ராம்ஸ். பல நிகழ்ச்சிகள், அற்புத செய்தி, ஆராதனை வேளை, அறிவியல் சுரபி, வானவில், எத்தனையோ நிகழ்ச்சிகளை அந்த நாட்களிலே நான் அளித்து வந்தேன். ஆகவே எனக்கு சம்பளம் 24 வருடங்களும் இந்த வேதத்தை படித்து வேதத்தில் உள்ள வசனங்களை விளக்குவதற்கு தான் நான் சம்பளம் வாங்கினேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து வருவதை குறித்த வாக்கு தத்தங்களை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் உலகத்தில் திரும்பி வரப்போகிறார் என்ற பயத்தோடு வாழ்க்கை நடத்துகிறீர்களோ தெரியாது. ஆகவே வருவதை குறித்த வாக்கு தத்தங்கள், நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக 3 வாக்கு தத்தங்கள் அவர் வருகை குறித்து அழுத்தமாக சொல்லுகிறது. அவைகள் என்னவென்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே தனது வருகையை பற்றி சொல்கிறார். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் காபிரியேலை நடுவானத்தில் அனுப்பி வைக்கிறேன், மணவாட்டியை நீ வந்து சேரு அப்படின்னு சொன்னார்னா அவர் மணவாளனா? இல்லை. நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் வருவேன். ஆண்டவரே, நீங்கள் வரணுமா? என்னைய கூப்பிட எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளோ புறமுது காட்டியிருக்கேன். சும்மா கேப்ரியல் அனுப்பினா போதுமே. கேப்ரியல் கூட வேணாம், சாதாரண ஒரு தூதன் அனுப்பிட்டு கூட்டு வாப்பா பையனை அப்படின்னு சொன்னால் போதுமே. மணவாட்டியை பார்க்கறதுக்கு அவர் அவ்வளோ ஆசை. அதனால் நீங்கள் என்னுடனே கூட இருக்கும்படி நானே வருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். மணவாளனுக்கு அவ்வளவு ஆசை நம்மளை நடுவானத்தில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஆனால் நமக்கு அவர் வருவார், கூட்டு போவார் அப்படின்னு ஆசை இருக்கா? என்ன ஆசை இருக்குது நமக்கு? 2 வீலர் 4 வீலர் வாங்கணும், வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீடு கட்டணும். இந்த ஆசை தான் தலைக்கு மேலே இருக்குது. எனக்கு சொல்கிறவங்கெல்லாம் இதை தான் சொல்கிறாங்க. வீடு கட்டுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் லோன், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க சீக்கிரம் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஜெபம் பண்ணி கத்தாவே மணியை ரிலீஸ் பண்ணிடுறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த உலகத்திலேயே அவிசுவாசமான வார்த்தை விசுவாசிகள் பேசுவது தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் ஒரு தடவை ஜெபம் பண்ணால் போதும். அவர் என்ன மறந்தா போவார்? அப்படி அன்பு வைத்திருக்க தேவன்கிட்ட போய் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணேன்னா அவர் கோவம் வந்துடும். என்ன நான் என்ன மறந்தி உள்ளேன்னா? எனக்கு என்ன அம்னீஷியாவா? அம்னீஷியானா மறந்து போகிற நோய். அந்த நோயிலே சஃபர் பண்ணுறேன். நீ மறுபடியும் சொல்கிறேன். ஒரு தடவை ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கர்த்தாவே பதில் வந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி சொல்லலாம். எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். ஏன் பதில் வந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி தான் நான் சொல்கிறேன். அதனால் பதில் வராமல் நின்னாலும் கூட பதில் வர ஆரம்பிச்சிடும். தானியேல் ஜெபம் பண்ணான், 21 நாள் ஜெபம் பண்ணான். நான் தானியேலாக இருந்தால், ஆண்டவரே 10 நாளுக்கு மேலே என்னால் ஜெபம் பண்ண முடியாது, நீங்கள் ஜெபத்தை கேட்கல, போதும் நான் போகிறேன் அப்படின்னு போயிருப்பேன். 21 நாள் அதே இதை ஜெபம் பண்ணுறான். தேவதூதன் என்ன சொல்கிறான்? முதலாம் நாள் ஜெபித்த பொழுதே ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்றான். இப்போ தான்ப்பா ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி தானியேல் சொல்லி அதை எழுதி வச்சுருந்தா நம்மனும் நினைப்போம் 21 நாள் ஜெபம் பண்ணால் தான் நடக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. முதல் நாள் ஜெபம் பண்ணும்போதே அது கேட்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்த பதில் வர்ற வரைக்கும் தோத்திரம் பண்ணி பாஸ் பண்ணி கொண்டே இருந்தான். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகையை பற்றி சொல்கிறார். செகண்ட் வேர்ஸ், தேவதூதர்கள் அவருடைய வருகை பற்றி சொல்கிறார்கள். The witness of angels about the coming of the Lord. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள்.
எப்படி போனாரோ அப்படியே வருவார். ஆனால் ஒரு வித்தியாசம், தேவதூதர்களோட பரிசுத்தவான்கள் 24 பரிசுத்தவான்களோடு போனார். ஆனால் திருப்பி வரும்போது பல இரத்த சாட்சிகளோடு ஆயிரமான தேவதூதர்களோடு அவர் திரும்ப வர இருக்கிறார். அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் தேவதூதன் சொல்கிறான் வருகையை பற்றி. 2வது சாட்சி. 3வது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஒரே சத்தமாக இருக்கு. எப்படி? ஆரவாரம். வருகிறார் வருகிறார் வருகிறார், ராஜா வருகிறார். பிரதான தூதனுடைய தேவ எக்கால சத்தம். மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸில் இயேசு கிறிஸ்து கால் பட்ட உடனே கிழக்கு மேற்காக அந்த மலை பிரிஞ்சிடும். பிரிஞ்ச உடனே ஒரு பள்ளத்தாக்கு ஏற்படும். அந்த பள்ளத்தாக்கில் ஒரு நதி ஓடும். அந்த நதியினுடைய ஒரு பகுதி மெடிட்டரேனியன் சீக்கும், மற்றொரு பகுதி சவக்கடலுக்கும் போகும். ஒலிவ மலையில் தான் வருவார். ஒலிவ மலைக்கு எதிர்த்தாப்பில் கோல்டன் கேட்னு ஒன்று இருக்கு, தங்க வாசல். அந்த தங்க வாசல் இப்போ அடைச்சிருக்க. இது அவருக்கே உரியது. அவர் வரும்போது தான் இது திறக்கும். ஆகவே அவர் அங்கே ஒலிவ மலையில் இறங்கி அப்படி நேராக தங்க வாசல் வழியே எருசலேமுக்கு போய் எருசலேமில் சிங்காசனத்தை அமைச்சு அங்கே ஆட்சி செய்ய போகிறாரு. 1000 வருட ஆட்சி. இதெல்லாம் அப்படியே நடக்கும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, ஒலிவ மலையில் அவர் கால் பட்ட உடனே ஒரு எர்த்குவேக் கிழக்கு மேற்காக பிரிக்கும். சகரியா தீர்க்கதரிசனம் 14:3-5. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடிப்போனது போல் ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஒலிவ மலையில் ஏற்கனவே எர்த்குவேக், அவர் கால் வச்ச உடனே எர்த்குவேக் உண்டாகும். இப்போவுமே ஒலிவ மலையில் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டணும், நிறைய பேர் டூரிஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்தாங்க. அப்போ அந்த லேண்டை ஆராய்ச்சி பண்ணவங்க சொன்னாங்க, இங்கே ஃபவுண்டேஷன் போட்டு நீங்கள் கட்ட முடியாது. ஆர்கிடெக்ட் சொன்னாங்க, இங்கே கட்ட முடியாது. கட்டினா இது ஏதோ பூமி பிளந்துக்கிட்டு இருக்கு, சீக்கிரத்தில் 2ஆக பிளக்க போகுது, அதனால் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஹோட்டல் அங்கே கட்டணும்னு நினச்சவங்க அதை கட்டுறதை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு இடத்துல கட்டிட்டாங்க. அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது ஒலிவ மலையில். அந்த ஹாஸ்பிட்டல் அந்த டைமில் போன தடவை ஏற்பட்ட எர்த்குவேக்கில் அது கிராக் ஆயிடுச்சு. அப்போ ஆர்கிடெக்ட் சொன்னாங்க இதை ரிப்பேர் பண்ண முடியாது. அந்த ஹாஸ்பிட்டலில் டெரிக் பிரின்ஸ் ஒர்க் பண்ணார், அவர் அதை பற்றி எழுதுகிறார். ஆகவே இதை ரிப்பேர் பண்ண முடியாது, அதனால் மறந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒலிவ மலையில் அவர் இறங்குவார் என்று சொன்ன அந்த வசனம் ஒலிவ மலை அவர் இறங்குவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தின் சொல்லப்பட்ட வசனங்கள் ஒரு இம்மிங்கிறதுக்கு எபிரேயத்தில் டிட்டில்னா என்னது? ஒரு புள்ளி வச்சு இப்படி சுருட்டினா அதான் டிட்டில். அது ஒரு டிட்டில் கூட மாறாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆண்டவருடைய வசனம் மாறாது. இந்த வசனம் மாறாத வசனம் என்பதை என் வாழ்நாட்களில் 1000 தடவை நிரூபித்து காட்டியிருக்கிறேன். ஓகே, ஆகவே அவர் ஒலிவ மலையில் வருவார் என்று சொல்லப்பட்டது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். கிபி 70ஆம் ஆண்டு தீத்துராயனின் காலத்திலிருந்து 1948 மே 14 வரைக்கும் அது புறஜாதியாரால் மிதிக்கப்பட்டதாக இருந்தது. இப்பொழுது அந்த மிதிக்கப்பட்டது நின்று போயிட்டு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வருவார். இந்த ஜெனரேஷனில் வருவார். திஸ் இஸ் த லாஸ்ட் ஜெனரேஷன் பிஃபோர் த கம்மிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும், அவர் எதுக்காக வருகிறார்
என்பதை சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து எதுக்கு வரார்? முதல் தடவை அவர் வந்தது ஏழையின் கோலம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து, தன்னுடைய மகிமையெல்லாம் துறந்து மாட்டுத் தொழுவத்தில் வந்தார். இப்பொழுதோ ராஜாதி ராஜாவாக மகிமையோடு வெள்ளை குதிரையில் அவர் வருவார். ரெவலேஷன் சாப்டர் 19 அவர் வர்றதை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. ஏன் வர்றாரு? நம்பர் 1, டு ரிசீவ் த சர்ச், திருச்சபை ஆகிய மணவாட்டியை அவர் ஆயத்தம் பண்ணிய அந்த இடத்திற்கு அழைத்து செல்வதற்கு. டு ஓவர் த்ரோ ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்வான். ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆன்டி என்றால் AUNTA இல்லை, ANTI. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஆர் ரீப்ளேசிங் கிரைஸ்ட். ரெண்டு அர்த்தம். இந்த பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவ போல வருவார். சமாதானத்தின் ஆட்சியை நாட்டுவதற்காக உலகத்தில் வந்து பூவார். இப்பவுமே ரெடி ஆயிட்டார். ஆகவே அவர் அந்தி கிறிஸ்துவை மேற்கொள்வதற்கு வருகிறார். இஸ்ரவேல் மக்களை விடுதலை செய்வதற்கு வருகிறார். நாடுகளை நியாயம் தீர்க்க வருகிறார். யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு ஆதரவாக இருந்தார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நேஷன்ஸ் வருகிறது. தென் he is coming to establish the kingdom at Jerusalem. தாவீதின் சிங்காசனம் கொண்டு வைக்கப்படும். தாவீது எந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்தானோ அதே சிங்காசனம் கொண்டு வைக்கப்படும். அதில் இயேசு கிறிஸ்து உட்கார்வார். அவர் ஆட்சி செய்வார். நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவரோடே கூட ஆட்சி செய்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32-33. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். திருடன் வருகிற வண்ணமாய் இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் வேற ஒரு நல்லா சொல்லக்கூடாது. ஒரு ராஜா வர மாதிரி, ஒரு மினிஸ்டர் வர மாதிரி இயேசு வருவார்னு போட்டிருந்தா நல்லா இருந்துக்கும். திருடன் வர மாதிரி வருவார்னு போட்டிருக்கு. ஏன் ஆண்டவரை இப்படி போட்டிங்க? உங்களை திருடன் கூப்பிட்டு திருடன் வர மாதிரி வருவான்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டு அவர் சொன்னார். ஒரு திருடன் ஒரு வீட்டில் வந்துட்டு போனால் ஃபோட்டோவை பார்த்துருக்கீங்களா? பீரோ திறந்து கிடக்கும், உள்ள துணியெல்லாம் எடுத்து எரிஞ்சிருப்பான். கண்ணா பின்னான்னு வீடு பூரா கந்தர கோலமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோவில் திருடிட்டான், வீட்டை போட்டு வெளியே போனார், திருடிட்டான், பீரோ உடஞ்சி கிடக்கிறதுல செதறி கிடக்கும். அதை மாதிரி தாங்க இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரு கிறிஸ்தவ டிரைவர் டிரைவ் பண்ணிகிட்டே இருப்பார். பின்னால் எல்லாம் உட்காந்துட்டு கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இவர் டிரைவர் போயிடுவார். கார் போய் மோதி எல்லாம் சீரழிஞ்சி எல்லாம் கிடக்கும். திருடன் வந்தால் ஒரு வீட்டில் எப்படி கந்தரகோலமாக இருக்குமோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மளாம் எடுத்துக்கிட்டாருன்னா அப்படி இருக்கும். நான் ஒரு பிரிண்டர், இன்டர்நேஷ்னல் பிரிண்டர். பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ஒரு டைப் இருக்குது, மிகப்பெரிய எழுத்து. அதுக்கு பேர் செகண்ட் கம்மிங் டைப்பு. 8 ஃபாண்ட்ஸ்லேருந்து புக் அடிக்கிறது 10 ஃபாண்ட்ஸில் அடிக்கிறோம். ஆனால் கொட்டை எழுத்துக்கு பேர் செகண்ட் கம்மிங் டைப். ஏன் அந்த கொட்டை எழுத்துக்கு செகண்ட் கம்மிங் டைப்புன்னு போட்டிருக்கீங்க? இந்த டைப்பை நாங்கள் அவர் வந்த பிறகு தான் யூஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் அதுதான் பெரிய நியூஸ். இயேசு கிறிஸ்து வரதான் பெரிய நியூஸ். அதனால் இந்த செகண்ட் கம்மிங் டைப்பை வச்சுருப்போம். அவர் வந்துட்டு போனோடனே இயேசு கிறிஸ்து சொன்னபடி வந்தார், அப்போ தான் அதை யூஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு வித்தியாசம் திருடனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் என்னென்னா, திருடன் தனக்கு சொந்தமில்லாததை எடுத்துகிட்டு போக வர்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்கு சொந்தமானதை எடுத்துகிட்டு போக வர்றார். இது ஒப்புமை. திருடன் வந்தான்னா அடுக்கலைக்கு போய் வெள்ளைப்பூண்டு எங்கே இருக்குப்பா, கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோ, கொத்தமல்லி எங்கே இருக்குது, வெந்தயம் எங்கே இருக்குது எடுப்பானா? எடுக்க மாட்டான். கேஷ் வச்சுருந்தா கூட எடுக்க மாட்டான். வைர நகை இருந்தால் எடுப்பான். ஒரு வீட்டில் எது விலையேறப்பெற்றதோ அதைத்தான் திருடன் எடுப்பான். இயேசு கிறிஸ்து திருடன் வர மாதிரி வந்தார்னா இந்த உலகத்தில் விலையேறப்பெற்றது யாரு? நம்ம தான். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்ம தான் விலையேறப்பெற்றவர்கள். திருடன் விலையேறப்பெற்றதான் எடுக்க வருவான். தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் வருகையை பற்றி சொல்லும்பொழுது என்ன சொல்லியிருக்குன்னா, ஆனந்த பாக்கியம். அந்த ஆனந்த பாக்கியத்துக்காக
நம்ம எதிர்நோக்கி இருக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு வரீங்களா, இன்னைக்கு வரீங்களா. ஈசாக்கின் மனைவியின் இடத்துல வந்து ரெபேக்காள்கிட்ட கேட்குறான். அவங்க அம்மான்னு நினைக்கிறாங்க, இவ்வளவு நாளும் செல்ல பிள்ளையாய் என் முந்தானியை பிடித்து கொண்டே வந்த மகள் இன்னைக்கு கூட்டு போகிறேன்னு எலியேசர் சொல்கிறான். அதனால் போறியா மகளேன்னு கேட்டால் என்ன சொல்வா? மம்மி வேண்டாம் மம்மி, ஒரு 10 நாள் உங்களோட இருந்துட்டு போகிறேன் மம்மி, பிறகு நீங்கள் இப்போ அனுப்புகிறேன், இப்போ வேண்டாம், உடனே சொன்னீங்கன்னா ஷாக்காக இருக்குது மம்மி, எப்படி பெறப்படுது அப்படின்னு சொல்லுவான்னு அவங்க அம்மா நினச்சி, நான் சொல்ல மாட்டேன் எலியேசர் எப்போ கூப்பிட்டு போகிறேன்னு, நீயே என் மகட்ட கேள், அவர் வாய் பிறப்பை கேட்போம் அப்படின்னா. மம்மிக்கு ஷுவராக தெரியும் எலெக்ஷனில் இவங்க தான் ஜெயிப்பாங்கன்ட்டு. என்ன சொல்ல போகிறா மகா? தெரியும், ஏன் மகா என்னை விட்டு போவாளா? இல்லைன்னு சொல்லுவா. மம்மி நான் போகல, இங்கேயே இருக்கிறேன், ஐசக்கை வேணா இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாள். அடிச்சிட்ருக்கா. இந்த அம்மாட்ட கேட்டாங்க, எல்லோரும் வாயை பார்த்துட்ருக்காங்க. எலெக்ஷன் ஓட்டு அனௌன்ஸ் பண்ணும்போது பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நான் போகிறேன்ட்டான். மம்மிக்கு ஹார்ட் அட்டாக். ஏன் மகளா சொல்கிறா? என்னம்மா சொன்னேன்? நான் போகிறேன். அவங்களுக்கே அதிர்ச்சி. அவ்வளோ ரெடியாக இருக்கா ஐயா போகிறதுக்கு. நம்ம அப்படி இருக்கோமா, நான் போகிறேன் அப்படின்னு? அப்படி தான் இருக்கணும் நம்ம. we must be ready, our account should be ready, our life should be ready. ரகசிய பாவங்களில் விளையாடி கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் சமயத்தில் விட்டு போடப்படுவீர்கள். எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். 2ஆம் தரம் வரப்போகிறார். பாவத்தெல்லாம் தூக்கி சுமந்ததுனால 2ஆம் தரம் வரப்போகிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நோவாவின் நாட்களில் நடந்தது போல லோத்தின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என்று சொல்லி லூக்கா 17:26-28 சொல்லியிருக்கு. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். இவங்களுக்கு இதே வேலை. விற்க வேண்டியது, வீடை கட்ட வேண்டியது, செடியை நாட வேண்டியது, கனியை புசிக்க வேண்டியது, பெண்ணை கொள்ள வேண்டியது, டைவர்ஸ் பண்ணி திருப்பி கொடுக்க வேண்டியது. பெண்ணை கொண்டார்கள், கொடுத்தார்கள்னா என்ன அர்த்தம்? பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க, 2வது மாதத்திலே வீட்டுக்கு கொடுத்தார்கள், திருப்பி போ அப்படின்ட்டாங்க. ஆகவே கொண்டார்கள், கொடுத்தார்கள், விட்டார்கள், நட்டார்கள். இதுதான் அவங்களுக்கு சாப்பாடு, தூக்கம், தங்களை பற்றி தான், வேறு எதுவுமே சிந்தனை இல்லை. மத்தேயு 16:3. உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? எங்கள் வாட்ச்மேன் வருவான் வீட்டுக்கு, வந்தவுடனே சொல்லுவான், ஐயா அன்றைக்கி சாயங்காலம் ஆராதனை இருக்குதுன்னு சொன்னீங்களே, மழை வரும். நான் சொல்லுவேன், சாயங்காலம் மழை வரும்னு உனக்கு யார் சொன்னது? இப்போ இல்லை, எனக்கு தெரியும், எவ்வளோ வயசாச்சு, நான் பார்த்துருக்கேன்ல மேகத்தை, மழை வரும்னு சொல்லுவேன். இன்றைக்கி வராது 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 அப்படின்னு சொல்லுவேன். மழையை கட்டுப்படுத்துகிற நம்ம தான். கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முந்தி 18 காரியங்கள் நடைபெறும் என்று 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தில் சொல்லியிருக்கு. பணப்பிரியராயிருப்பார்கள். எங்கே பணம் கிடைக்கும்? யார்கிட்ட பணம் கிடைக்கும்? தற்பிரியர், தன்னை திருப்திப்படுத்தும். பணப்பிரியராக இருந்தான்னா தன்னை திருப்திப்படுத்தும். எனக்கு வேண்டியது எனக்கு வேண்டியது, மை செல்ஃப், மை வைஃப், மை சில்ட்ரன், மை ஹவுஸ், மை கார், மை அப்படின்னு பேசுகிறவன்லாம் அறியாமையில் மூழ்கி கிடக்கான்னு அர்த்தம். தற்பிரியர், செல்ஃப் லவர்ஸ், தங்களை நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. 3வது சுகப்பிரியர், சுகமாக வாழ். பணப்பிரியர், தற்பிரியர், சுகப்பிரியர். 3 பிரியர். அதில் பிரியருங்க வார்த்தை 3 தடவை வருது, அதுதான் முக்கியமானது. அந்த 3 பிரியராக இருந்தால் மற்ற பாவங்கள்லாம் தன்னால் வரும். அந்த 3 காரியம் இருந்தால் மற்ற 15 காரியம் தன்னால் வந்துடும். தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் கடைசி காலத்தில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் என்னெல்லாம் நடக்கும்? கார்னல் கரப்ஷன், ஈவில் இமேஜினேஷன், வயலன்ஸ், ஹோமோசெக்சுவாலிட்டி, மெட்டீரியலிசம், எர்த்குவேக்ஸ், killing, lawlessness, lovelessness, pestilence, nation against nation, false prophets, love of self, money and pleasure. நீங்கள் பேப்பர் எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த 18 காரியங்களும் எல்லா நாள் பேப்பரிலும் எல்லா நாளும் இருக்கும்.
ஜீவனுள்ள அன்பின் பரம்பிதாவே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். ஜெபித்து கொண்டு விழிப்புள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னேன். நாங்கள் விழிப்புள்ளவர்களாக எங்கள் வாழ்க்கையில் பாவம் பிரவேசிக்காதபடி அற்ப கவலீனம் தைலக்காரனுடைய தைலத்தை நாற்றமெடுக்க செய்யும் என்று சொன்னது போல நாங்கள் அற்ப கவலீனமாய் இருந்து விடாதபடி, பணப்பிரியராய் தற்பிரியராய் ப்ளஷரை லவ் பண்ணுறவங்களாய் இருந்து விடாதபடி உம்முடைய வசனத்தின்படி வாழ்க்கை அமைக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நோயற்ற வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவை பற்றி உலகத்திற்கு அறிவித்து எங்கள் பணம், பொருள், செல்வம், நேரம் எல்லாவற்றையும் ஆண்டவரை உலகத்திற்கு அறிவிக்கின்ற மக்களாக இருந்து உம்மை நிரூபிக்கிற மக்களாக, அறிவிக்கிற மக்களாக மாத்திரமல்ல, அந்த காலத்து அப்போஸ்தலர்கள் by the demonstration of the Holy Spirit they were preaching the word. ஆகவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் செய்தது போல நாங்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ்னாலே உம்முடைய வருகையை மக்களுக்கு அறிவிப்போம். அநேகரை ரட்சிப்பதற்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்து பயன்படுத்தும். இந்த தொலைக்காட்சி பட்டியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய குணமாக்கும் தழும்புகள், I am switching over from the earthly frequency to the heavenly frequency. Your sickness is healed from the television screen. The power of God is flowing through you, making your nerves strong. In the name of Jesus Christ of Nazareth, I just circulate your blood in the heavenly dialysis machine. Your creatinine is corrected, uric acid is corrected, lipids are corrected, cholesterol is corrected. Have best correct composition of the blood. I speak to the bones, I speak to the muscles, muscular atrophy in Jesus' name I come against you. Fibromyalgia I come against you. Lupus I come against you. In the name of Jesus Christ of Nazareth, diabetes and blood pressure with the heavenly frequency I come against you. Let everything be corrected by my master, by the healing stripe that he sustained on the cross of Calvary. Let it come and touch the people right now in Jesus' name. I declare and decree that you are set free by my master. 543210, the healing of the Lord, the healing that has been worked out on the cross of Calvary is manifesting in your physical body, in your mental frame, and you are completely healed by the power of God. Thank you, Master. Your power has flown through the screen, flown through the internet, flown through to the congregation in Jesus' name.